Good morning students, I am MRK. Today 10th max class, chapter 1, relation functions, exercise 1.5, question number 8. இந்த சம் வந்து எதில் உள்ளது அப்படின்றது வந்து காம்போசிட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்போசிட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னாலும் சரி, கம்போசிட் ஃபங்க்ஷன் சொன்னாலும் சரி, சரிங்களா. எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி, காம்போசிட் ஆஃப் ஹச் அப்படின்னு வாசிப்பாங்க. சில பேர் சர்க்கிள்னு சொல்லி வாசிப்பாங்க, டாட்டுன்னு வாசிப்பாங்க. டீச்சர்ஸ் எப்படி வாசிக்கிறாங்கன்னு பார்த்துக்குவோம். ஒரிஜினலாக வாசிக்கணும்னா எஃப் காம்போசிட் ஜி அப்படின்னு சொல்லணும். ஓகேயா, எஃப் கம்போசிட் ஆஃப் ஜி அப்படின்னு சொல்லணும். சரி, இப்போ கொஸ்டினில் கிவன் என்னென்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்துட்டு பொறுமையாக செஞ்சுக்க. இதில் வந்து ப்ராப்பர்ட்டி இருக்குது. எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் அப்படின்றது வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. காம்போசிட் ஃபங்க்ஷனுக்கு கம்யூட்டேட்டிவ். செகண்ட் ஒன் அசோசியேட்டிவ்னு சொல்லுவாங்க. அசோசியேட்டிவ் தான் இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது. அதை பார்த்துக்கோ. இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்குல்ல, இதுதான் என்னது கிவன் கொஸ்டினில் கொடுத்தது கேட்டிருக்கு பாரு, அதுதான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ப்ராக்கெட் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு, 3 இருக்கும், ஏபிசி அப்படின்ற மாதிரி, எஃப் ஜிஹெச் அப்படின்ட்டு. சரி, ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு செய்யணும். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை எடுத்துக்கோ. முதல்ல எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நிதானமாக செய்யண்டா தம்பி, கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் கணக்கு. சில பேர்த்துக்கு காம்ப்ளிகேட்டடாக ஃபீல் பண்ணுவாங்க, ஆனால் பட் ஈஸியான சம் தான். ஓகே, புரிஞ்சுக்கிட்டோம்னா பேஸ்ட் பண்ணுற மாதிரி தான். கம்ப்யூட்டரில் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுவீங்கல்ல, அது மாதிரி இதை கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறது தான். 3 எடுத்துட்டேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு முதல்ல வந்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும் தம்பி. எப்பயுமே எந்த கொஸ்டின்லையுமே போர்ட் மாஸ் ரூல் படி பார்த்தோம்னா ப்ராக்கெட்டை தான் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணணும். எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி, ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள எஃப்பை வச்சுட்டு ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள ஜியோட எக்ஸ் சேர்க்கணும். இது கண்டிஷன். ஓகே ஸ்டூடெண்ட், 11th வரண்டா தம்பி, பார்த்துக்குங்க. அடுத்து எஃப் இருக்கட்டும். வாட் இஸ் ஜி ஆஃப் எக்ஸ் கிவன் 3x + 1. அதை தான் நான் எழுதுகிறேன், 3x + 1. இதுக்கப்புறம் கொஞ்சம் செய்கிறதா கொஞ்சம் நிதானமாக செய். எஃப் ஆஃப் எக்ஸ், இது ஃபுல்லாக ப்ராக்கெட் லெவல் ஃபுல்லாக எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்க. இந்த எக்ஸ் இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு இங்கே எக்ஸ் இருக்குது பாரு. அப்போ இதை நான் எக்ஸாக கன்சிடர் பண்ணேன்னா இது அப்படியே இந்த இடத்துல வரணும். எழுதுகிறேன் பாரு. அந்த எக்ஸுக்கு பதில் அதை ரீப்ளேஸ் பண்ணுறேன். 3x + 1 எழுதியாச்சு. எக்ஸுக்கு பதிலாக அங்கே ஏற்கனவே என்ன இருக்குது, -1. அவ்வளோதான். இதை தூக்கி இந்த இடத்துல எழுதிட்டேன். இந்த மொத்தமாக இந்த இதை எடுத்து இந்த எக்ஸை எடுத்துகிட்டு எழுதிட்டேன். இப்போ +1 -1 கேன்சல் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும், 3x அப்படின்னு கிடைக்கும். 1. இப்போ மொத்தமாக வர்றேன். என்ன வரேன் மொத்தமாக, எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி ப்ராக்கெட் காம்போசிட் ஆஃப் ஹச். இதை 2 இதாக தான் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிறணும். அதாவது இது ஒரு இது, இது ஒரு இது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளதை எழுதிட்டு, இதான் உண்ட சொன்னேன், எழுதிட்டு ரைட் ஹேண்ட் சைடு உள்ளதோட ஹச் சேர்த்துக்கிறணும், எக்ஸு சேர்த்துக்கிறணும், ஹச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி இருக்கட்டும். ஹச் ஆஃப் எக்ஸுக்கு என்ன கொடுத்துருக்கு, கிவன் நந்தா இருக்குது, x² கொடுத்துருக்கு. அவ்வளோதான், இதுதான் கணக்கு. சரி, இப்போ இது எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி எங்கே இருக்குது, இந்த இருக்குடா தம்பி. இதில் உள்ள எக்ஸை கட் பண்ணிவிட்டு, இந்த இதில் உள்ள எக்ஸை கட் பண்ணிடு. கட் பண்ணிவிட்டு இங்கே என்ன எக்ஸ் கொடுத்துருக்கோ அது அங்கே எழுதிடு. இந்த எக்ஸை கட் பண்ணிடு. இதை கட் பண்ணிவிட்டு எதுக்கு அங்கே பேஸ்ட் பண்ணு. அப்போ என்ன வந்துடும், அங்கே ஏற்கனவே என்ன இருக்குது, 3 இருக்குது. அந்த எக்ஸை கட் பண்ணிட்டேன், இதை தூக்கி அங்கே எழுதுகிறேன், x². அவ்வளோதான், புரியுதான்னு பாரு. இதுதான் 1. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு வா. இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்து ப்ராக்கெட் பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு ஜி காம்போசிட் ஆஃப் ஹச் கொடுத்துருக்கு. ஜி இருக்கட்டும். ஹச் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடி. ஜி இருக்கட்டும். ஹச் ஆஃப் எக்ஸ் என்ன கிவன் கொடுத்துருக்கு அப்படின்னா x² கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நீ கன்சிடர் பண்ணையில் இது ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணணும். ஜி ஆஃப் எக்ஸ் இந்த எக்ஸை எடுத்துகிட்டு இந்த எக்ஸ் இருக்கு பாரு, இந்த எக்ஸை எடுத்துகிட்டு அதுக்கு போல் அதை ரீப்ளேஸ் பண்ணு. பொறுமையாக பண்ணு. பொறுமையானா 3 இருக்கணும். அந்த எக்ஸை எடுத்துகிட்டு இந்த எக்ஸை போடுறேன், இதை போடுறேன், இந்த போட்டாச்சு x²ன்னு. ப்ளஸ் அங்கே என்ன இருக்குது தனியாக, 1ன்னு ஒன்று தனியாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ மொத்தமாக வர்றோம். என்ன மொத்தமாக வர்றோம்னா எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச் அப்படின்ட்டு. இப்போ எஃப் இருக்கட்டும். ரைட் சைடில் உள்ளதோட இதோட எக்ஸ் சேர்க்கணும். ஜி காம்போசிட் ஆஃப் ஹச் ஹோல் ப்ராக்கெட் ஒரு எக்ஸு. தம்பி இது எங்கே இருக்குதுன்னு பாரு, இந்த இருக்குது. அப்போ அதை பார்த்து எழுதிடணும், வேறு எங்கேயும் போகக்கூடாது. இந்த இருக்கு பாரு, 3x² + 1. அவ்வளோதான், முடிஞ்சு. 3x² + 1. இப்போ பாரு, இது எஃப் ஆஃப் எக்ஸு. இந்த இருக்குது பாரு, எஃப் ஆஃப் எக்ஸு. இந்த எக்ஸை எடுத்துட்டு இதை தூக்கி அங்கே எழுதணும் இந்த இடத்துல. அப்போ எழுதையில் 3x² + 1 எழுதியாச்சு. இந்த எக்ஸை ஃபுல்லாக எடுத்து இதை ஃபுல்லாக எடுத்து இங்கே எழுதிட்டேன். அங்கேனா இங்கே என்ன இருக்குது, ஏற்கனவே -1 இருக்குது, அதையும் எழுதணும்.
அப்போ +1 -1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3x². இது செகண்ட் ரோமன் லெட்டர். இப்போ நல்லா கவனித்து பாரு. ஃப்ரம் 1 and 2 வந்து ஈக்குவல் ஆயிரும் 1 and 2. ஃப்ரம் 1 and 2 அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. LHS = RHSன்னு எழுதிக்கலாம். ஒன்று. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் எழுத சொன்னாங்கன்னா கொஸ்டினை பார்த்து அதை கேட்டதை எழுதிடு. எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி மறந்துடாத. எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி ப்ராக்கெட் காம்போசிட் ஆஃப் ஹச் ஈக்குவல் டு எழுதிக்கும். என்ன இருக்குது, எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. Good morning students, I am MRK. Today 10th maths class chapter 1 relation functions exercise 1.5 8th sum second Roman letter 5 mark sum. Important sum 5 mark ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது கம்போசிட் ஃபங்க்ஷனில் உள்ளது. வாட் இஸ் கிவன் கொடுத்துருக்கு என்னன்னு பார்த்துட்டு எழுதிக்கோ. கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா f(x) என்ன கொடுத்துருக்கு, x² கொடுத்துருக்கு. g(x) என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா 2x கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு h(x) கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா x+4 கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கேட்டிருக்குன்னு பார்த்துக்கோ. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி கேட்டிருக்கு. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறேன். இந்த ப்ராக்கெட்டு எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி. எஃப் இருக்கட்டும், ரைட் சைடில் உள்ள g(x)ன்னு எழுதிக்கிறோம். எஃப் இருக்கட்டும், g(x). அப்போ எஃப் இருக்கட்டும், g(x) என்ன கொடுத்துருக்கு, இந்த கொடுத்துருக்கு 2x. அவ்வளோதான். அடுத்து இதுக்கு எஃப்ஐ எப்படி கன்சிடர் பண்ணோம்னா f(x) கன்சிடர் பண்ணையில் இந்த எக்ஸை எடுத்துட்டுறா தம்பி. இந்த ப்ராக்கெட் உள்ளதை இதை எடுத்து அங்கே போடணும்டா. அவ்வளோதான்டா. அப்போ எப்படி எழுதுறேன்னு பாரு. இப்படி போட்டு 2xன்னு போட்டு தான் மேலே ஹோல் ஸ்கொயர்னு போடணும். அந்த எக்ஸுக்கு போல இதை அப்படியே மாற்றிட்டேன். அந்த வட்டத்துக்கு அந்த வட்டத்தில் எழுதியிருக்கேன், தெரியுதா? அப்போ இது திருப்பி ரீப்ளேஸ் பண்ணையில் 2² பண்ணோம்னா 4, x² பண்ணோம்னா என்ன வந்துடும், x², 4x² வரணும். இப்போ மொத்தமாக எழுதினோம்னா எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச். அப்போ லெஃப்ட் சைடில் உள்ள எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி இருக்கட்டும், ரைட் சைடில் உள்ளதோட h(x) சேர்க்கணும். எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி இருக்கட்டும். h(x) என்ன இருக்குன்னா x+4 இருக்குது. இந்த இருக்குது. அடுத்து இந்த இது எங்கே இருக்குது, இந்த இருக்குது. இந்த எக்ஸை எடுத்துட்டு நம்ம இதை அப்படியே இங்கே ரீப்ளேஸ் பண்ணணும். 4 × x+4 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணணும். புரியுதான்னு பார்த்துக்க. இதை நம்ம இது பண்ணி எடுக்கலாம், இல்லை இப்படியே இருந்துட்டு போகுது 1 அப்படின்னு வச்சுக்கோ. இல்லை a+b ஹோல் ஸ்கொயர் ஓப்பன் பண்ணி எழுதுனாலும் எழுதலாம். எப்படி எழுதலாம்னா 4 × a² + b² + 2ab அப்படின்னு எழுதிட்டு சில பேர் செய்வாங்க 4x² + 64 + 32x அப்படின்னு கூட எழுதிட்டு சில பேர் 1ன்னு போடுவாங்க. பார்த்துக்கோ, உன்னோட விருப்பம். இப்படியே க்ளோஸ் பண்ணாலும் சரி, அந்த மாதிரி கேட்டுக்கேன் எப்படின்னு. உன்னோட விருப்பம் தான், மார்க் வேணும், அவ்வளோதான். ஏன்னா சில டீச்சர்ஸ் வந்து டியூஷன் படிக்கிறீங்க, அது படிக்கிறீங்க, இது படிக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை நான் எழுதுறதான் எழுதுன்னு சொல்லுவாங்க. சில டீச்சர்ஸ் விட்டு கொடுத்து போவாங்க. எப்படி வேணால் எழுதலாம் தம்பி, எல்லோரும் டீச்சர்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லாத்துக்குமே நம்ம டீச்சர்ஸ் அனுசரித்து தான் போகணும். நம்ம சரி பண்ணிக்கிறோம், டீச்சர்ஸ் ஒபே பண்ணி தான் ஆகணும். அதனால் நம்ம சொல்கிறத கேட்டுக்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஆமாம், எந்த டீச்சர்ஸ் எப்படி ஐடியா பண்ணி உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் எழுதிக்க. ஓகேயா? நம்மளுக்கு தேவை மார்க்கு. அப்போ சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து டீச்சர்ஸ், கிளாஸ் டீச்சர்ஸ் வந்து அந்த நம்ம சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் வந்து மேக்ஸ் டீச்சர் வந்து நம்மளுக்கு எப்படி எழுதுறாங்களோ அது மாதிரி டியூன் பண்ணி எழுதிக்கிறணும். நம்மளுக்கு தேவை கான்செப்டை புரிஞ்சுக்கிறணும். யார்கிட்ட இருந்தாலும், யார் நடத்துகிற பார்த்தாலும் சரி, கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு எழுதணும். புரியுதா சொல்கிறது? டீச்சர்ஸ் மார்க் குறைக்கிற மாதிரி இருந்தால் அவங்க வேலையை எழுதுகிற மாதிரி எழுதணும். ஓகே, அது என்னென்ன டியூன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிறோம். பட்டு பப்ளிக்கில் எப்படி வேணால் எழுதலாம், உன்னோட விருப்பம் தான். இந்த டீச்சர் தான் அப்படின்ற மாதிரிலாம் திருத்த மாட்டாங்க. சரியா? நம்மளுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் இருந்தால் நாங்கள் மார்க் கொடுப்போம், அவ்வளோதான். ஓகே, வெரி குட், தேங்க்யூ. அடுத்து ரைட் சைடு வா. ரைட் சைடில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் வந்து ஜி காம்போசிட் ஆஃப் ஹச். ஜி இருக்கட்டும், h(x). ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஜி இருக்கட்டும், h(x) வந்து x+4. இப்போ இது g(x)ன்னு அர்த்தம். g(x) எங்கே இருக்குது, இந்த இருக்குது வர. இதை எடுத்துரு. இந்த எக்ஸை எடுத்துகிட்டு இங்கே எழுதிக்கிறியா, இங்கே பார்த்துக்க. இந்த எக்ஸை எடுத்துகிட்டு எழுது 2 × x+4, அவ்வளோதான். இப்போ மொத்தமாக வரண்டா தம்பி. எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச்னு எழுதிட்டேன்டாமா. எஃப் இருக்கட்டும்டாமா. ரைட் சைடில் உள்ளதோட எக்ஸ் சேர்த்துக்க. இது மொத்தமாக சேர்த்து வெளியில் எப்படி போட்டுக்கிறணும், எக்ஸ் அப்படின்னு. அப்போ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும் பாரு. இந்த இருக்குது மேலே, இந்த இருக்குது பாரு. இதோட இந்த லாஸ்ட் இந்த இருக்குது. இதுதான் அது. அப்போ எஃப் ஆஃப்னு எழுதி அதை எழுதிக்கிறணும். 2 ×
என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் 4 அவ்வளோதான். இப்போ நீ கன்சிடர் பண்ணு, இது ஃபுல்லாக எக்ஸ்ன்னு அர்த்தம். இது எங்கேயே இருக்குன்னா எஃப்எக்ஸு இந்த வட்டம் போட்டிருக்கேன் பாரு, இந்த இடம், இந்த வட்டத்தை எடுத்துகிட்டு இதுக்குள்ளே உள்ள ஃபுல்லாக எழுதணும். இதை தூக்கி அப்படியே எழுதணும், இதை தூக்கி அப்படியே அங்கே இந்த வட்டத்தில் எழுதணும். அப்போ எழுதுகிறேன் பார் 2 பேஸ்ட் பண்ணுறதான் எக்ஸ் ப்ளஸ் 4 எழுதியாச்சா அந்த வட்டத்தில். இதை கொண்டு அப்படியே வட்டத்தில் எழுதிட்டேன். மேலே என்ன போட்டிருக்குன்னு பார்த்துக்க, ஹோல் ஸ்கொயர், அதுதான் முக்கியம். மேலே என்ன போட்டிருக்கு, ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கு. அப்போ ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா ஏ ப்ளஸ் இது இந்த தனித்தனி நான் சொன்னேன்ல 2 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் 4. இது மொத்தமாக இருக்கிறனால மொத்தமாக ஸ்கொயர் போடலாம். எக்ஸ் ப்ளஸ் 4 என்ன போட்டுக்கலாம் ஹோல் ஸ்கொயர். இப்போ இது பாரு, ரெண்டாவது ஆன்சரை ஃபஸ்ட்டு 2 ஒன்றா இருக்குது பாரு, 1 ஈக்குவல் என்ன போட்டுடலாம் 2 ஃப்ரம் 1 and 2 போட்டுடலாம்ல. ஃப்ரம் 1 and 2 1 ஈக்குவல் 2 LHS ஈக்குவல் என்ன போட்டுக்கலாம். சிலர் எழுதுவாங்க, எப்படி வேணால் எழுதிக்க RHS அந்த ப்ராப்பர்ட்டி தூக்கி எழுதிக்க. எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச் ஈக்குவல் டு எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதையும் நீ ஓப்பன் பண்ணுறனால அந்த ரிசல்ட்டு தான் கிடைக்கும், இந்த ரிசல்ட்டு தான் கிடைக்கும். மேலே 4 இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்துக்க உன்னுடைய விருப்பம், உன்னுடைய விருப்பம் தான். இது உள்ள மல்டியில் பண்ணால் 4x ஸ்கொயர் 64 ப்ளஸ் 32x அரேஞ்ச் பண்ணி மட்டும் எழுதிக்க. எக்ஸ் அதாவது எக்ஸ் ஸ்கொயருக்கு அடுத்து எக்ஸ்ட்ரா வரணும்னு சொல்லுவாங்கல்ல, நான் சும்மா அப்படியே உனக்கு ஐடியா பண்ணி எழுதி காமிச்சிருக்கேன். சும்மா நார்மலாக அரேஞ்ச் பண்ணி எழுதுனா எழுதிக்க. இது 2 இப்படி எழுதி நான் ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி ரிசல்ட் கொடுத்துக்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது காம்போசிட் ஃபங்க்ஷன் உள்ள 8th சம் எக்ஸசைஸில் உள்ளது. 3rd ரோமன் லெட்டர். ஏற்கனவே 2 வீடியோவில் நம்ம 2 ரோமன் லெட்டர் பார்த்துருக்கோம். காம்போசிட் ஃபங்க்ஷனில் வாட் இஸ் கிவன் அப்படின்னு சொல்லி முதல்ல எடுத்துக்கோ. வாட் இஸ் கிவன், கிவன் கொடுக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அதை எடுத்தால் தான் நம்ம கணக்கு செய்ய முடியும். எப்பவுமே எடுத்து எழுதிருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 4, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், அடுத்து ஹச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 5. ப்ரெசன்டேஷன் யுவர் சாய்ஸ். ஓகே, ஆமாம், நான் எழுதுகிற மாதிரி எழுதுன அவசியம் இல்லை. ப்ரெசன்டேஷன் யுவர் சாய்ஸ். ஆமாம், ஓகே, தேங்க்யூ. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது அப்படின்னு பாரு. என்ன இருக்குது, அசோசியேட் ப்ராப்பர்ட்டி கொடுத்துல ஃபஸ்ட்டு ஃபாக் எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி கொடுத்துருக்கு. எஃப் இருக்கட்டும், ரைட் சைடில் உள்ளதோட எக்ஸ் சேர்க்கணும். சேர்த்தாச்சு. எஃப் இருக்கட்டும், ஜி ஆஃப் எக்ஸுக்கு ரீப்ளேஸ் பண்ணோம்னா இந்த இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றத நான் எழுதிட்டேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது எஃப் ஆஃப் எக்ஸாக கன்சிடர் பண்ணணும். அங்கே உள்ள எக்ஸை எடுத்துகிட்டு இதுக்கு பதிலாக இதை எடுத்து எழுதணும். எழுதையில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 இதுக்கு அங்கே எழுதிட்டேன், அவ்வளோதான். ரைட், இப்போ மொத்தமாக வாங்க. எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி இருக்கட்டும், ரைட் சைடில் உள்ள ஹச் ஆஃப் எக்ஸ் எழுதி கொள்ளவும், ஈக்குவல் டு எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி அப்படின்னு எழுதிட்டு ஹச் ஆஃப் எக்ஸ் எங்கே இருக்குது, இந்த லாஸ்ட்டாக இருக்கு பாரு, 3x மைனஸ் 1 கிவன் கொடுத்துருக்கு. அதை எடுத்து ரைட் பண்ணிடு. நெக்ஸ்ட்டு எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். இது எங்கே இருக்குது, இந்த மேலே இருக்குது பாரு, ரொம்பலாம் போய் எங்கே தேடா இந்த இருக்குது. இந்த எக்ஸை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இதை எழுத வேண்டும். இந்த இதை எழுதணும். இதை 3x மைனஸ் 5 அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், எழுதணும். இந்த இதை எழுதணும். இந்த சர்க்கிளில் உள்ளதை அதை தூக்கி எழுதணும். இந்த எழுதுகிறேன் பார், ஈக்குவல் டு 3x மைனஸ் 5. அந்த எக்ஸுக்கு போல் எழுதிட்டேன் பார், இதுக்கு போல் தூக்கி எழுதிட்டேன். மேலே என்ன இருக்குது, ஸ்கொயர். வெரி குட். நடுத்தில் என்ன இருக்குது, -4. இதுதான் 1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குதுன்னு பாரு. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணு. ஜி காம்போசிட் ஆஃப் ஹச் அப்படின்னு இருக்கு. அப்போ ஜி இருக்கட்டும், ஹச் ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கோ. ஹச் ஆஃப் எக்ஸ், அப்போ ஜி இருக்கட்டும் ஈக்குவல் டு ஜி இருக்கட்டும். ஹச் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குதுன்னு பாரு. ஹச் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது, 3x மைனஸ் 5. இப்போ இது ஜி ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம். இது ஜி ஆஃப் எக்ஸு. ஜி ஆஃப் எக்ஸ் எங்கே இருக்குது, இந்த இருக்குது. இதை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இதை எழுதையில் அந்த இதில் எக்ஸுக்கு பதிலாக 3x மைனஸ் 5 போட்டாச்சு. மேலே என்ன இருக்குது, ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான்டா தம்பி. இப்போ மொத்தமாகவா என்ன எழுதணும், எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச்னு எழுதிட்டு எஃப் இருக்கட்டும், ரைட் சைடில் உள்ளதோட எக்ஸ் சேர்க்க வேண்டும். ஹச் ஆஃப் எக்ஸ்னு எழுதி ஜி ஆஃப் எக்ஸ்னு எழுதி ஜி காம்போசிட் ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எஃப் இருக்கட்டும். இது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இருக்குது. இதை தூக்கி எழுது. 3x மைனஸ் 5
சின்ன ப்ராக்கெட் போட்டு ஹோல் ஸ்கொயர் எழுதிட்டு ஒரு ஹோல் ப்ராக்கெட் போட்டுக்க. இது எஃப்ஆஃப்எக்ஸ்னு அர்த்தம்டா தம்பி. எஃப்ஆஃப்எக்ஸ் எங்கே இருக்குது? இந்த இருக்குது. இந்த உள்ளதை ஃபுல்லாக தூக்கி அப்படியே அங்கே எழுது. அந்த மைனஸ்னால் தனியாக நின்று போகுது, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் எக்ஸு, இது ஃபுல்லாக எக்ஸு. இதை தூக்கி அப்படியே அங்கே எழுதணும். இந்த இடத்துல எழுதணும், இந்த இடத்துல இந்த இடத்துல எழுதணும். சரி புரியுதா? அதை பார்த்துக்கோ. இந்த இடத்துல எழுதணும். அப்போ எழுதையில் 3x - 5 ஹோல் ஸ்கொயர் அங்கே என்ன இருக்குது? -4. அவ்வளோதான். இது செகண்ட் ஒன். இப்போ ஃப்ரம் 1 and 2ன்னு எழுதிட்டு LHS = RHS போட்டாலும் சரி, இல்லை 1 = 2ன்னு போட்டாலும் சரி, உன்னுடைய விருப்பம், டீச்சர்ஸை பொறுத்து எழுதிக்க. LHS = RHS சொல்லி கொஸ்டினை சில பேர் எழுதுவாங்க. அப்போ எழுதையில் F composite of G composite of H = F composite of G composite of H. Okay student, this is important question. So composite function 11th standard follow ஆகும். So please carefully learn. Okay, study well. Thank you. Good morning students, I am MRK. Today 10th maths class chapter 1 relation and functions யூனிட் எக்ஸசைஸ் ஒன் சம் இருக்குது, அதையும் நம்ம சேர்த்து பார்த்துருங்க. ஓகே, காம்போசிட் ஃபங்க்ஷனில். ஓகே, வெரி குட். வாட் இஸ் கிவன்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், f of x = x². ஓகே, நெக்ஸ்ட்டு g of x = 3x. ஓகே, குட், 3x. அடுத்து h of x = x - 2. குட், வெரி குட். அவ்வளோதான், ரீட் பண்ணிக்கோ. இப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளது வந்து பாக்ஸில் என்ன இருக்குது, ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்னா f காம்போசிட் ஆஃப் g இருக்குது. அப்போ f இருக்கட்டும், ரைட் சைடில் உள்ள g of xன்னு எழுதிக்கிறணும். இது ரூல். அப்போ f இருக்கட்டும், g of x என்ன இருக்குது? 3x. இது f of xன்னு அர்த்தம். f of xக்கு இந்த எக்ஸை எடுத்துட்டு அதுக்கு போல் இதை எழுதையில் ஹோல் ஸ்கொயர்னு எழுதுறேன்டா தம்பி. உள்ளே என்ன இருக்குது? 3x அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துக்கு அங்கே எழுதியிருக்கேன். அடுத்த ஸ்டெப் எழுதையில் 9x² அர்த்தம். 3x² பண்ணால் 9x² பண்ணால் 9x². அதான் 9x². ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல்லாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோ. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? f காம்போசிட் ஆஃப் g காம்போசிட் ஆஃப் என்னது? h = f காம்போசிட் ஆஃப் g இருக்கட்டும், h of x அப்படின்னு எழுதிக்கோ. h of x. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சாரி கொஞ்சம் மேலே ஏற்றி எழுதிக்கிறோம், ரொம்ப கீழே எழுதுன மாதிரி இருக்குது, பார்த்து. f காம்போசிட் ஆஃப் g காம்போசிட் ஆஃப் h. லெஃப்ட் சைடில் உள்ள f காம்போசிட் ஆஃப் g இருக்கட்டும், h of x எழுதிக்கோ. சரி, h of x வாட் இஸ் கிவன்? f காம்போசிட் ஆஃப் g இருக்கட்டும், h of x என்ன கொடுத்துருக்குன்னா x - 2 கொடுத்துருக்கு. ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு f காம்போசிட் ஆஃப் g எங்கே இருக்குன்னா இந்த இருக்குது, இது இந்த இடம். இந்த எக்ஸை எடுத்துகிட்டு அது இதை ரீப்ளேஸ் பண்ணண்டா தம்பி. அவ்வளோதான்டா. அப்போ எழுதுகிறேன் பாரு, 9x - 2 ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான், இதுதான் ஒன்று. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு வா. எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்னா 9 × a - b ஹோல் ஸ்கொயர் பண்ணி 9 உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, ரைட்டு. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணையில் g காம்போசிட் ஆஃப் h = g இருக்கட்டும், ரைட் சைடில் உள்ள h of x ஓட சேர்த்துக்க. அடுத்து g இருக்கட்டும், h of x என்ன இருக்குது? வாட் இஸ் கிவன்? x - 2. ஓகே, திஸ் இஸ் g of x. g of x வாட் இஸ்? 3 × x - 2. இந்த எக்ஸை எடுத்துட்டு இதில் உள்ளதை அப்படியே தூக்கி மாற்று. எக்ஸுக்கு பதிலாக தான் ரீப்ளேஸ் பண்ணணும். 3 இருக்கட்டும், எக்ஸுக்கு பதிலாக x - 2. அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட்டு மொத்தமாகவா f காம்போசிட் ஆஃப் g காம்போசிட் ஆஃப் h. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே ரெண்டாக தான் நீ கம்பேர் பண்ணணும். f இருக்கட்டும், ரைட் சைடில் உள்ள g காம்போசிட் ஆஃப் hன்றது ஒரு இது எக்ஸ் ஃபங்க்ஷன், அது = fன்றது இருக்கட்டும், g காம்போசிட் ஆஃப் ஃபங்க்ஷன்றது h of xன்ற ஃபங்க்ஷன் இந்த இருக்குது. இதோட ஆன்சர் வந்து 3 × x - 2 இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, இதை வந்து எப்படி கன்சிடர் பண்ணணும்? f of xன்னு கன்சிடர் பண்ணணும். வாட் இஸ் f of x given? எங்கே கொஸ்டினில் இந்த அருக்கு பாரு, மேலே இந்த இடத்துல கொடுத்துருக்காரு. அப்போ எக்ஸை எடுத்துகிட்டு இதை எழுதணும். இது அப்படி எழுதி மேலே ஸ்கொயர் போட்டுக்கணும். எக்ஸுக்கு பதிலாக இது இருக்குது, 3 × x - 2 அப்படின்னு எழுதணும். இது எக்ஸ் மொத்தமாகவே எக்ஸ் தான், சரியா? இதுக்கு அப்படியே அந்த எக்ஸுக்கு பதிலாக எழுதிட்டேன், மேலே ஸ்கொயருக்கு தனியாக போட்டேன். இப்போ தனித்தனி ஸ்கொயர் போட்டோம்னா 3 ஸ்கொயர் பண்ணோம்னா 9. அடுத்து இந்த ஹோல் ப்ராக்கெட்டுக்கு ஸ்கொயர் பண்ணோம்னா x - 2 ஹோல் ஸ்கொயர். வெரி குட். அவ்வளோதான், புரியுதான்னு பார்த்துக்கோ. ஃப்ரம் 1 and 2 கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து ரீப்ளேஸ் பண்ணுறத, பேஸ்ட் பண்ணுறத பொறுமையாக பாரு, சரியா?
LHS ஈக்குவல் டு புரியாமலாம் கிடையாது, கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி கொஞ்சம் லைக் பண்ணி இன்ட்ரெஸ்ட் எடுத்து இன்வால்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆயிரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே வெரி குட். அடுத்து ரைட் பண்ணி கொஸ்டின் ரைட் பண்ணிடு. F காம்போசிட் ஆஃப் G காம்போசிட் ஆஃப் H ஈக்குவல் டு F காம்போசிட் ஆஃப் G காம்போசிட் ஆஃப் H. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டடி வெல். தேங்க்யூ.